வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் ஆத்தர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ இருக்கிற கரண்டான ஒரு மாடர்ன் சொசைட்டியில் வந்து செல்ஃப் ஹெல்ப் ட்ரெண்ட்ஸில் சில டாப் 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டபோது நம்பர் 1 அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ப்ராப்பர் ஸ்லீப் அப்படிங்கிறது தான். ஸ்லீப்பிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆவரேஜாக ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும் இருக்கிற பாதி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்பர் 1 ஸ்லீப்பிங். நம்பர் 2 சொன்ன விஷயம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் ப்ரீத்திங் அப்படிங்கிறது தான். இட் கேன் பி எய்தர் ஜும்பா ஆர் டான்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரென்த் கெய்னிங்காக இருக்கலாம், அல்லது வந்து வெயிட் லிஃப்டிங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் த மேண்டட்டரி திங். அண்ட் ப்ரீத்திங் வந்து ஃபோக்கஸ்ட் அண்ட் ஒரு அவேர்னஸோட ஒரு ப்ரீத் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட பாதி டென்ஷனை கம்மி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. நம்பர் 3 கோர் வேல்யூஸ் எதுலேருந்து கிடைக்கும்? செல்ஃப் டிசிப்ளின்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கோர் வேல்யூஸ் அப்படிங்கிறது. கோர் வேல்யூஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸும் நம்மகிட்ட நெருங்காது. நம்பர் 4 ஜேர்னலிங். ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாளில் எது நல்லதாக போச்சு, எது கெட்டதாக போச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஃபுல்லாக நம்ம ஜேர்னலிங் எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. நம்பர் 4 இஸ் ஜேர்னலிங். நம்பர் 5 என்னது? ப்ராப்பர் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படிங்கிறதாங்க. ஒரு நல்ல ஃபுட் உண்மையிலேயே நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு பிவோட்டல் ரோல். ஃபுட் அப்படிங்கிறது பிவோட்டல் ரோல் ஆப்வியஸாக. ஸோ இந்த விஷயங்கள் தான் செல்ஃப் ஹெல்ப் ட்ரெண்ட்ஸில் டாப் மோஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்ட்டு ஒரு பிக்கஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் ஆத்தர் சொல்லியிருக்காரு. இஸ் நன் அதர் தென் மார்க் மேன்சன் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அவருடைய ஒரு எப்பிக்கல் ஒரு இம்பார்ட்டண்டான புக் என்ன அப்படின்னா த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக் அப்படிங்கிற ஒரு புக் கொடுத்துருப்பாரு. அந்த புக் அருமையான ஒரு புக்கு, முடிஞ்சால் நீங்கள் வாங்கி படிங்க. ஸோ இந்த 5 விஷயத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம லைஃப் பக்காவாக அமையும்.